நேசன் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். கால வேளையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே வாக்கிங் போவாங்க, கையை நல்லா வேகமாக வீசி நடந்து போவாங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா ஏங்க நடந்து போகிறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு சுகர் வந்துருச்சு அதனால் என்ன செஞ்சாருங்கண்ணே, ஆமாம் என்னை நடக்க சொல்லியிருக்கிறாங்க, நடந்தால் சுகர் குறையுன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஏறாமல் இருக்கும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க அப்படிம்பாங்க. ஒரு சிலர் பேர் என்ன சொன்னாங்க, எனக்கு ப்ரெஷர் இருக்குது அதனால் நான் என்ன செய்யக்கூடாது, மட்டன்லாம் ஆமாம் அப்படி தானே வருதா, ஆமாம் கண்டிஷன்லாம் வருதுன்னு சொல்லுவார். அதனால் என்ன பண்ணாங்க, சைவம்லாம் நீங்கள் சாப்பிடுங்க, மட்டன்லாம் நீங்கள் சாப்பிட்றாதீங்க, கண்டிஷன். ரொம்ப என்ன மாதிரி பெரிய பெரிய ஆளெல்லாம் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, உடனே ஐயா நீங்கள் எல்லாத்துலேயுமே என்ன செய்யணுங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், அதனால் என்ன ரொம்ப கட்டுப்பாடெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க. புரியுதுங்களா? இது எதுக்காக நம்ம செயல்படுறோம், என்னப்பா எதுக்கு கட்டுக்கோப்பு, உடம்பை பத்திரமா நம்ம பாதுகாப்பதற்காக ரொம்ப நாள் நம்ம என்ன பண்ணணும், ஆமாம் நோயிரோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். இன்னும் திருச்சியில் பார்த்திங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று போட்டிருக்கிறாங்க, நகத்தை வேக்ஸு போட்டு அவங்க அதை அழகுபடுத்துறதுக்கான ஒரு கடை வச்சுருக்குறாங்க. புரியுதுங்களா? வெறும் நகத்தை பராமரிக்கிறாங்களாம், எதை, நகத்தை. அது மாத்திரம் இல்லை, அவங்க அம்மா பியூட்டி பார்லருக்கு வந்தாங்கன்னா பிள்ளைக்கு ஹேர் கட் ஃப்ரீ. எவ்வளோ பராமரிப்பு இருக்குது பாருங்கள். நீங்கள் இத்தனை 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்கள் உடம்பு பூரா நாங்கள் செக் பண்ணுவோம், காம்போ பேக்கு. புரியுதுங்களா? விதவிதமாக நம்முடைய உடலை பராமரிப்பதற்காக அநேக காரியங்களை இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் உலகத்தில், எல்லாத்தையும். ஐயா கண்ணு ஒரு மாதிரியாக தெரியல, நாங்கள் இருக்கோம். கேட்டு இருக்கீங்களா? ஆற்று பிரச்சனையாக இருக்கியா, நாங்கள் இருக்கோம். என்னன்னு கேட்டால் எதை திறந்தாலும் என்ன பண்ணுங்க, நாங்கள் இருக்கோம் பார்த்துக்குவோம், நாங்கள் இருக்கோம் பார்த்துக்குவோம். எதுக்குயா? உடம்பை ரொம்ப பத்திரமா நம்ம பார்த்துக்கிறோம் இல்லைங்களா, ரொம்ப பத்திரமா பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறோம். ஒரு அனுபவித்த ஒரு நல்ல அழகான ஒரு மனுஷன் சொல்கிறான், காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா. கரெக்டாக சொல்லிட்டான், இது வேஸ்ட்டுடான்ட்டான். இந்த வேஸ்ட்டை தான் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப பத்திரப்படுத்திட்டு இருக்கோம், ரொம்ப முக்கியத்துவப்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஆமே. அப்போ எவ்வளவு கவனித்தாலும் எவ்வளவு நீங்கள் கேர் எடுத்தாலும் ஆண்டவருடைய நாளிலிருந்து தப்பவே முடியாது. ஆமே. அது 40 வயசுன்னு வரலாம், 80 வயசுன்னு வரலாம், எவ்வளோ நாளில் வேணாலும் என்ன செய்யலாங்க வரலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப உடலை ரொம்ப முக்கியத்துவப்படுத்திட்டோம். இது நல்லா இருக்கணும், இது பத்திரமா பார்த்துக்கணும், இது பத்திரமா அப்பா நீ எவ்வளவு தான் நீ பத்திரமா பார்த்துக்கிட்டனாலும் ஒரு நாள் போய் சேர வேண்டிய இடம் தான் ஒன்று. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் நம்ம கவனிக்காத ஒரு காரியம் உண்டு. ஒரு பழைய ஒரு காரியம் சொல்லுவாங்க, விட்டு கெட்டது காது விடாது கெட்டது கண். தெரியுமா? விட்டு கெட்டது காது விடாது கெட்டது கண். அது என்னன்னு கேட்டால், காதில் எண்ணெய் ஊற்றுவாங்க, ஆனால் காதில் எண்ணெய் ஊற்றக்கூடாது, கண்ணில் எண்ணெய் ஊற்றலாம். காதில் எண்ணெய் ஊற்றி கெட்டு போச்சு, ஏன்னா அது அழுக்கடைஞ்சிரும், அதனால் காது கேட்காம கூட போயிடலாம். நீ காதில் எண்ணெயை ஊற்றிட்டு இருக்காதையா, நீ என்ன பண்ணல, கண்ணில் என்ன விடு. விட்டு கெட்டது காது விடாது கெட்டது கண். அப்போ என்ன பண்ணுவோம், கவனிக்காத ஒரு காரியம் ஒன்று உண்டு. இந்த கவனிக்காத காரியம்தான் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் கொடுமையானது. எதை நம்ம கவனிக்காமல் இருக்கிறோமோ அது ரொம்ப கொடுமையானது. எதை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அது வேஸ்டான ஒரு காரியம். அதை நீங்கள் எவ்வளோ தான் பாதுகாத்தாலும் அதுக்குன்னு ஒன்று இருக்குது. அப்போ அந்த காரியத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். வாசிக்கலாம், சங்கீதம் 90:10 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்களை குறித்து வேதம் என்னவாக சொல்லுகிறான். ஒரு மனிதனுடைய காலம் 70 வருடங்கள். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருடம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும்
வருத்தமும் சஞ்சலமுமானதே. ஆமென். ஒரு மனிதனுடைய வயசை குறித்து வேதம் சொல்கிறே, எப்பா 70 வருஷம் பேலன் இருந்தால் 80 வருஷம். இன்னும் சொல்ல போனால் ஆதியாகமம் 6:3 ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் அப்பொழுது கர்த்தர் என்றென்றைக்கும் மனிதனோடு நான் போராடுவதில்லப்பா, அவன் ஆயுசு நாட்கள் 120 வருஷம்தான், அவ்வளோதான் எண்டு. 120 வருஷம் உயிரோடு இருப்பேன். அதுக்கு மேலே போகிறதுங்கிறது ஆண்டவருடைய சுத்த கிருபை. அது இருந்தும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறது இல்லைங்களா? அப்போ 120 வருடங்கள் தானே, அதுக்கு மிஞ்சி ஒன்றும் கிடையாது அப்படின்னு வேதம் சொல்கிறது. இந்த காரியத்துக்காகத்தான் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கவனிக்காத ஒன்று உண்டு என்று சொன்னால் அது ஆத்துமா. இதை பற்றி நம்ம கவனிக்கவே இல்லை. இந்த ஆத்தும மரணத்தை குறித்து நம்ம பார்க்கவே இல்லை. இந்த சரீரம் மரணத்திற்கு போக வேண்டிய ஒன்று தான். இது எடுத்த இடத்திற்கு திரும்ப வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு தான். இதை எவ்வளவுதான் நீங்கள் மறித்திருந்தாலும், எவ்வளவுதான் நீங்கள் பாதுகாத்தாலும், ஒரு நாள் இது நம்மளை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். ஆனால் நம்மை விட்டு விலகாத, நமக்கு ஆக்கினை கொடுக்கக்கூடிய அல்லது நமக்குள்ள தண்டனையை கொடுக்கக்கூடிய ஒன்றியதுன்னு சொன்னால் அது ஆத்துமா மட்டும்தான். அதை கவனிக்காதபடினாலே நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆத்தும மரணங்கள் சம்பவித்து கொண்டிருக்கிறது. ஆமென். வாசிக்கலாம். ஆதியாம் புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனம். நீ பூமியில் இருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்பாய். இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா? எல்லாம் மண்ணுக்கு தான் திரும்பணும். ஏன்? நான் மண்ணு, அதனால நான் மண்ணுக்கே தான் என்ன செய்யுங்க. நோ கேரண்டி, நோ வாரண்டி. புரியுதுங்களா? அப்போ என்ன இருக்குதுங்க? ஒன்லி ஃபார் டூல் தான். இதை பயன்படுத்துவதற்காக மட்டும்தான். நான் உயிரோடு இருக்கும் பொழுது நான் பயன்படுத்துவதற்கான ஒரு கருவி மட்டும்தான் இந்த சரீரமே தவிர வேறு எதுக்கும் இது பயன்படாது. என்னுடைய அழகை காட்ட இது பயன்படுத்தலாம், என்னுடைய பெருமையை காட்ட இது பயன்படுத்தலாம், என்னுடைய அந்தஸ்தை காட்டுவதற்கு இதை பயன்படுத்தலாம். இதை தான் பண்ண முடியுமே தவிர இதை வச்சுட்டு வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ நம்ம வாசிக்கலாம். எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 18வது அதிகாரம் 20வது வசனம். எசேக்கியேல் 18:20. பாவம் செய்கிற ஆத்துமாவோ சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்குடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். சில பேர் நம்முடைய வீட்டில் பார்க்குறாங்க, வீட்டுக்கு ஒருத்தர் அட்டண்டன்ஸ் போதுமானது. என்னங்க சபைக்கு இல்லை, நீ மட்டும் போயிட்டு வா. அது என்ன சொல்லியிருக்கீங்க? குமாரன் தகப்பனுடைய கர்மத்தை, அப்பா போய் பிள்ளையுடைய பாரத்தை சுமக்க முடியாது, புள்ள அப்பாவை பாரத்தை சுமக்க முடியாது, புருஷன் பொண்டாட்டியுடைய பாரத்தை சுமக்க முடியாது. அவங்க ஆத்துமாக்களுக்கு அவங்கவுங்க தான் சொந்தமானவர்கள். ஆமென். அவங்க ஆத்துமா பாவம் செஞ்சால் சாகும். ஆமென். ஏங்க இதை சொல்கிறீங்களா? நம்ம எப்பொழுதுமே நல்லதையே கேட்டு பழகி இருக்கிறவங்களுக்கு எச்சரிப்பை கேட்டு பழகி கொள்வதும் நமக்கு நல்லதான காரியம். ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பது நல்லதுதான், ஆனால் கர்த்தர் எரிச்சல் உள்ளவர் என்பதையும் தெரிந்திருக்க வேண்டும். ஏன்னா ரெண்டு பக்கம் இருக்குது. ஆமென். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆத்துமா பற்றி நாங்கள் கவலைப்படலைங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்கள் வீட்டில் அன்றைக்கி சர்ச்சுக்கு வரணுமா? இல்லைங்க, எங்களால் எல்லோரும் வர வேண்டாம், நீ மட்டும் போயிட்டு வாப்பா, பிள்ளைகளை அனுப்பிச்சி விட்ருங்க, நீங்கள் போயிட்டு வாங்கப்பா, நாங்கள்லாம் வீட்டில் இருக்கிறோம். அல்லது பேரண்ட்டு மட்டும் போய்ட்டு இல்லைனா நீங்கள் மட்டும் போய்ட்டு வாங்க, நான் எங்களுக்கு வீட்டில் வேலை இருக்குது. அவங்க என்ன சொல்லுவாங்க, இன்றைக்கி நான் வெளியில் போய்ட்டு வரேன், நீ மட்டும் சர்ச்சுக்கு போய்ட்டு அவங்க ஆத்துமாக்கள் அவங்க தான் பொறுப்பை தவிர வேறு யாரும் பொறுப்பு கிடையாது. ஆமென். குடும்பத்தோடலாம் ஆண்டவர் கூப்பிட்டுட்டு இருக்க மாட்டார். ஆமென். நான் என்ன தான் அவங்க ஆத்துமாக்கள் அவங்க பொறுப்பாகிறார்கள். ஆதியாம் புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம். ஏன் அப்படி ஒரு ஆத்துமாவை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம்? அது ஏன் குமாரனுடைய காரியம் பெற்றோரிடத்தில் கேட்கப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமான ஒரு மனிதனுடைய உருவாக்கத்தை நம்ம பார்க்கணும். அது எப்படி உருவாக்கி இருக்கிறாங்கன்னு சொன்னால், முதலாவதாக மண்ணிலே எடுத்து என்ன செஞ்சார் ஆண்டவர்? ஒரு களிமண்ணை எடுத்து அதுக்குள்ளே என்னத்தை ஊதினாருங்க?
சுவாசத்தை ஊதினார், ஒரு ஆவியை ஊதி இருக்கிறார். அந்த ஆவியை ஊதினோடனே என்ன உண்டாச்சு? ஜீவ ஆத்மாவானான். இது புரியுதுங்களா? அப்போ மண், அதாவது சரீரம், ஆவி மட்டும்தான் இருந்துச்சு. அந்த ரெண்டும் ஒன்றா இணைஞ்சு ஆண்டவருடைய ஆவி உள்ளே வரும் பொழுது ஒரு மனிதனுக்குள்ளே ஆத்துமா உருவாகிறது. ஆமே, இன்றைக்கு ஆதாம் முதல் கொண்டு இன்னைக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு வரும் தனித்தனி ஆத்துமாக்கள் மாத்திரமே உண்டு. எல்லாருக்கும் ஒரே ஆத்துமா கிடையாது. ஆமே, ஏனென்று சொன்னால் அவரவர்களுடைய ஆத்துமா அதனுடைய பலனை பெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொருவருக்கும் தனித்தனி ஆத்துமாக்களாக இருக்கிறது. அது அந்த வேத வசனம் சொல்லி வாசிக்கலாம். ஆதியாம் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாகவா என்று. இப்போ ஆண்டவர் சொன்னாரே, எப்பா இந்த கனியை புசிக்காத, நீ புசிச்சினா என்ன பண்ணிடுவ? சாவே சாவே. சாப்பிட்டானாங்க? சாப்பிட்டான். செத்தானா? ஏன்? அப்போ சாவே சாவேன்னு சாக வேண்டியதானே? அப்போ ஆண்டவர் சாவு என்று சொன்ன காரியம் வேறு. ஆமே, அப்போ சாவு அவனுக்கு உண்டானுச்சுன்னா ஆமாம் உண்டானது. அது என்ன சாவு? ஆத்துமா சாவுன்னா என்ன? என்னங்க? சரீரத்தில் சாவு இல்லை, அது ஆத்துமாவில் சாவுனா என்னாச்சு? ஆத்தும மரணம் அல்லது ஆத்தும சாவு என்பது என்ன என்று சொன்னால் தேவன் அற்ற நிலை. ஆமென், புரியுதுங்களா இல்லையா? தேவனோடு கூட இல்லாத ஒரு மனிதனுடைய நிலை ஆத்தும மரணம். ஆமென், நல்லா புரிஞ்சுக்கங்க. தேவன் நம்மளோடு கூட இல்லைன்னா இது சாவுன்னு அர்த்தம், நான் மரித்திருக்கிறேன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சீசர்கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னார்? மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணிட்டோம். அப்போ செத்தவனை அடக்கம் பண்ணிட்டான். என்னன்னு சொன்னால் தேவனை அற்ற ஒரு மனிதன் இன்னொரு செத்து போனவனை அடக்கம் பண்ணிட்டும்பா. சரீர பிரகாரமாக செத்த ஒரு மனிதனை, தேவன் இல்லாத, தேவனை பெற்றுக்கொள்ளாத, தேவனுடைய அனுபவம் இல்லாத, ரட்சிக்கப்படாத மரித்து போன ஒரு மனிதன் அடக்கம் பண்ணட்டும். ஆமென். அப்போ இந்த ஆத்தும மரணம் என்பது தேவன் அற்ற ஒரு நிலை. அப்போ இது நமக்குள்ள இருக்குதாங்க? இருக்குதா? இருக்கு. இன்னைக்கு நிறைய நேரங்களில் தேவன் இல்லாத ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நாம் பெரும்பாலும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் சரீரம். நமக்குள்ளே இருக்கிற ஆவி செயல்படுகிறது. அதை கொஞ்சம் விரிவாக நாம் பார்க்கலாம். பிரசங்க எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனம். இவ்விதமாய் மண்ணானது நான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாதற்கு முன்னும் அவன் உன் வாலிப பிரயாணத்திலே நினை. இதில் ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்பிருந்த பூமிக்கு. அப்போ இந்த சரீரம் எங்கே போகணும்? முன்னுக்கு இருக்கிற இடத்துக்கு போகணும். ஆவி தன்னை தேவனிடத்தில், அப்போ ஆவி தந்த தேவனிடத்தில் என்ன செஞ்சிருங்க? திரும்பி போயிடும். ஆனால் எது மட்டும்தான் மிச்சமாக இருக்கும்? இப்போ நமக்குள்ள ஆத்துவம் மட்டும்தான் மிச்சமாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ அதெல்லாம் சொல்கிறாரு, அந்த ஆவி போகாததுக்கு முன்னாலே உன் சிருஷ்டிகர் என்ன பண்ணும்? வாலிப பிராயத்தில் நீ நினச்சிக்கப்பான்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும். இப்போ நீங்கள் வாசிக்கலாம் அதே வசனத்தில் லூக்கா எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 54 55 வசனங்கள் வரை. இப்போ இந்த ஆவி பற்றி பேசணும். இது என்ன? அது சரீரத்தை பற்றி பேசுகிறோம். மண், அது மண்ணுக்கே திரும்ப போகிறது. அவருடைய சீஷராகிய யாக்கோப்பும் யோவானும் அதை கண்ட பொழுது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படிக்கு நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்னே ஆவி உள்ளவர் என்று. அப்போ ஆவி என்கிறது தேவனுடைய ஆவி மாத்திரம் நமக்குள்ள இல்லை, வேற ஆவியும் நமக்குள்ள இருக்குது. புரிந்து கொண்டீர்களா? இல்லைங்களா? அவன் என்ன கேட்குறான்? சீசர்கள் தான். அவன் சொன்ன வார்த்தை என்ன சொல்கிறான்?
ஆண்டவர் அவனை ஊருக்குள்ளே உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. எலியா இறக்குனது போல் அக்கினி இறக்கி அழிச்சிட்டுமா, இவனுக்கு அந்த வல்லமையெல்லாம் கிடையாது. அதுக்கும் யார் பர்மிஷன் கொடுக்கணும்? ஏசுனால தான் பர்மிஷன் கொடுக்கணும். இவன் அவர்கிட்ட சொல்கிறாரு அழிச்சிட்றான் ஆண்டவரேங்கிறாரு. அவர் கூப்பிட்டு சொல்ற முதல்ல என்ன ஆவி ஒன்றை இருக்குன்னு பாரு முதல்ல. ஆமென். அப்போ அங்கே கர்த்தருடைய ஆவி அல்ல, அங்கே வேற ஏதோ ஒரு ஆவி அவனிடத்தில் இருந்தபடினாலே அவன் மனுஷரை அழிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளாக உண்டானது. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ தேவன் ஆவி, நான் எப்பொழுதுமே நான் கடவுளுடைய பிள்ளை எனக்குள்ளே ஆவி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. நமக்குள்ளே வேலை ஆவியும் நமக்குள்ளே என்ன செய்யுங்க, கிரியை செய்கிற வாய்ப்பு இருக்கிறது. வாசிக்கலாம். 1 யோவான் 4வது அதிகாரம் 6வது வசனம். நாங்கள் தேவனாலே உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாகிறதவன். இப்போ அப்போஸ்தலர் சொல்கிறாங்க, ஐயா நாங்கள்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம், எங்கள் சத்தத்தை என்ன சொல்கிறாங்க அவங்க, தேவனை அறிந்தவன் எங்களுக்கு. இப்போ ஒரு ஊழியக்காரர் சொல்லும் பொழுது அதை கீழ்ப்படுகிறவர்கள் யாராக இருக்கிறாங்களாங்க? தேவனை அறிந்தவர்கள் மட்டும்தான் கீழ்ப்படிவார்கள், அறியாதவர்கள் செவி கொடுக்கவே மாட்டாங்க. வாசிங்க. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். வேற ஆவி நாங்கள் இப்போ ஒரு என்ன ஆவி இருக்குங்க, அது வஞ்சக ஆவி இருக்காங்க. அங்கே ஊழியக்காரன் சொன்னதை ஒன்றை கூட கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் என்னத்துக்கு கேட்கணும்? கடவுள் சொன்னால் நான் கேட்குறேன், அவங்க சொல்கிறதெல்லாம் நான் இங்கே கேட்கணும். ஐயா இந்த இடத்துலேருந்து வருகிற வார்த்தை எல்லாம் கடவுளுடைய வார்த்தையாகி வருகிறது. ஆமாம், இந்த இடத்துல நின்று பேசணும் எல்லாராலையும் முடியாது. அப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு வார்த்தை வருதுன்னு சொன்னால், அது வேதத்திலேருந்து வருதுன்னு சொன்னால் அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. அதை அக்செப்ட் பண்ணணும். ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை யாருக்கு இருக்கிறதோ அது தேவனுடைய ஆவி இருக்கிறது. ஏற்றுக்கொள்ளாத இடத்துல வஞ்சகத்தின் ஆவி இருக்கிறது. ஆவிகளிலே வித்தியாசப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 12 to 14 வசனங்கள் வரை சொல்கிறது. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அப்போ உலகத்தின் ஆவின்னு ஒன்று இருக்கு, தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவின்னு ஒன்று இருக்கு. தொடர்ந்து வாசிங்க. அவைகள் நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தையிலே பேசாமல், அப்போ பரிசுத்த ஆவின்னு ஒன்று இருக்கு, பரிசுத்த ஆவி போதிக்கிற பிரகாரமாக பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியங்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவம், மனுஷனுடைய எண்ணங்கள் உள்ள ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குறிகளை ஏற்றுக்கொள்ளான். அப்படின்னா என்னங்க, ஆண்டோடைய வார்த்தையை ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளலாம், ஜென்மம் மாறலைன்னு அர்த்தம். ஆமே, இன்னமும் இந்த பழைய நிலையில தான் இருக்கிறான், ஒளிய மாறவே இல்லை. அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறாங்க, தேவனுடைய ஆவிக்குறிகளை ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எந்த பிரசங்கம் வந்தாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் என்ன செய்யுங்க போயிடுறதா இருக்கும். ஏற்றுக்கொள்ளான். அவைகளை அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறதானதால் அவங்கள பற்றி புரிஞ்சுக்கவே முடியாது. ஆமேன். புரியுதுங்களா? இப்போ ஆவிக்குரிய வார்த்தைகள், ஆவிக்குரிய சுபாவம், ஆவிக்குரிய சிந்தைகள் இதெல்லாம் குறித்து வேதம் சொல்லி கொண்டிருக்கிறத பார்க்குறோம். ரோமர் 8வது அதிகாரம் 5வது வசனம். அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்திற்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாமிசத்தின்படி சிந்திக்கிறவர்கள் இந்த சரீரத்தை மாத்திரமே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பார்கள். எனக்கு ரொம்ப சரீரம் முக்கியம். புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணோம், உடனே ஐயோ எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, உடனே டாக்டர்கிட்ட போய் உடனே சரி பண்ணணும், உடனே டாக்டர் போய் உடனே சரி பண்ணணும். எத்தனை பேர் நம்ம அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறோம்? ஆமே. ஆனால் ஒரு வினோதமான ஒரு காரியம் ஒன்று உண்டு. நம்ம சரீரமே சில வியாதிகளை அதுவே சரி பண்ணிக்கும். எந்த மிருகத்துக்காவது போய் கட்டு கட்டிட்டு உட்காந்துருக்கிறார் ஆண்டவன்? எந்த மிருகத்துக்காவது கட்டு கட்டிட்டு ஒன்றுமே இல்லைங்க. இப்போ அதுவாகவே சில வேலைகளை சரியாகிடுது. ஆனால் நம்ம ஒன்றுக்கும் மாத்திரை எடுத்து நம்மளை முழுசுமாக சரீரத்தை என்ன பண்ணிட்டாங்க, அடாப்ட் பண்ணிட்டோம்.
இப்போ சரீரத்தை நம்ம மெயின்டைன் தான் பண்ணிகிட்டு இருக்க முடியும், ஆத்துமா பற்றி கவலைப்படலை. புரியுதுங்களா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ மாமிசத்தின் படிக்கிற ஆவிக்குரியவர்களாக நம்ம நடக்கிறோமா அப்படின்னு பார்த்தா, நமக்குள்ள இந்த ஆவியை குறித்து பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆவி நம்ம கிரியை செய்யும். வேலை செய்கிற இடத்துல பார்த்தா ஒரு ஆவி இருக்கும், சர்ச்சுக்குள்ளே வந்தால் ஒரு ஆவி இருக்கும், வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு ஆவி இருக்கும், சொந்தக்காரங்களை கூட அங்கே ஒரு ஆவி இருக்கும். ஆமாம், சொந்தக்காரங்க பார்த்தா நம்ம ஜாதி, நம்ம இனம் வேதம் சொல்கிறது. சொந்தக்காரங்க பார்த்தா அப்படியே ஒட்டிக்குவாங்க போய், என்னங்க இது நம்ம ஜாதிங்க, நம்ம இனங்க. ஐயா, நீ இந்த வேதத்தை நம்புனின்னு சொன்னால் ஆதாம் ஏவாள் தான் பிறந்திருக்கிறான். எங்கே வந்துச்சு? சரீரத்தை மேன்மைப்படுறான், அது வேறு ஆவி, வஞ்சக ஆவி ஒன்று ஒன்று நம்ம என்ன செய்கிறோங்க, கெடுத்துக்கிட்டு இருக்குது. புரியுதுங்களா? அப்போ ஆஃபீஸில் போனால் என்ன இருக்குதுங்க, நான் தான் சீனியர், நீங்களாம் ஜூனியர். அதனால் என்ன பண்ண, உனக்கு வாங்குகிற சம்பளம் வேறு, அவங்க வாங்குகிற சம்பளம் வேறு. நீ வேலைக்கு உனக்கு சம்பளம் கிடச்சி, அப்புறம் என்ன ஜூனியர் சீனியர் என்ன இருக்குது? இப்போ வந்தாலும் கற்றுக்கிட்டு நாளைக்கு மாதிரி வந்துட போகிறான். ஆனால் அவனுக்கு ஏதாவது புதுசாக வேலை கொடுத்துடணும். இன்றைக்கி நிறைய டிபார்ட்மெண்ட்டில் நடக்குது. புரியுதுங்களா? சில டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஜூனியராக வந்தவங்கள பார்த்து எதையாவது நெருக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பெரிய ஆளுங்க. அது ஏதோ இவங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. அப்போ இது வேறு ஆவி அங்கே வேலை செஞ்சிட்ருக்கு. இன்றைக்கி எத்தனையோ கிறிஸ்தவர்களுக்குள்ளே என்ன இருக்குதுங்க, நான் சீனியர் அப்படிங்கிற அந்த ஒரு காரியம் நமக்குள்ளாகவும் இருக்குது. அப்போ வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன சொல்லுங்க, கணவனுக்குள்ளே வந்தால் என்ன இருக்குங்க, கணவனுக்குள்ள ஒரு ஆவி வந்துடும். என்ன, நான் தான் டாமினேட் ஃபிகர், நான் தான் வீட்டுக்கு. புரியுதுங்களா? அப்படி தானுங்களா ஐயா? அப்படி தானுங்களையா? சொல்ல மாட்டேங்கிறீங்க. 2 நாள், ஆமாம் 2 நாள் வீட்டுக்காரமாக படுத்துட்டா முடிஞ்சு போச்சு கதை. நாம் தான் எல்லாமேங்கிறதெல்லாம். ஆமாம், முடியாது முடியாது. புரியுதுங்களா? அப்போ அங்கே வந்தால் ஒரு ஆவி வந்துடும். நாங்கள்லாம் ஆம்பளை ஆளுங்க, அங்கே சாப்பாடு போடலைன்னு சொன்னால் நமக்கு என்ன பண்ணிடும், ஆமாம் விலைக்கு கழுவே நம்மளால் முடியாதுங்க. என்னங்க உண்மைதானா இல்லையா? ஆமாங்க. அப்போ என்னத்துக்கு பெருமை? அப்போ எல்லாரும் ஒன்று தானே, ஏன் அவங்கள சமமாக பாய்க்க முடியல? அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாக பேசிக்கொள்கிற ஆவிகள் நமக்குள்ளே என்னட்டுங்க, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆவி நமக்குள்ளே கிரியை செஞ்சுட்டு இருக்குது. அப்போ தேவனுடைய ஆவி இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கும். ஆமே, இது எல்லாமே என்னுடைய சகோதரர்கள், எல்லாமே என்னுடைய சகோதரிகள், எல்லாரையும் நான் நேசிக்கிறேன். அதை நாங்கள் ஆண்டவர் பண்ணார். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எல்லாரையும் நேசிச்சாரா இல்லையாங்க? இப்போ ஏன் நம்ம நேசிக்க மாட்டேங்கிறோம்? அப்போ நமக்குள்ளே வேறு ஆவி ஒன்று இருக்குது, வேறு ஏதோ எண்ணங்கள் இருக்கிறது, வேறு ஏதோ ஒரு சிந்தனைகள் இருக்குது. அதனால நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, வேறு மாதிரி நடத்து. ஏன்? இந்த சரீரத்தினுடைய காரியங்கள், நான் பிறந்த இடம், நான் வாழ்ந்த இடம், நான் படித்த படிப்பு, என்னிடத்தில் இருக்கிற பொருளாதாரம், இந்த சரீரத்தினுடைய காரியத்தின் மூலம் எனக்கு வந்த பெருமைகளை குறித்து என்னுடைய ஆவி கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த ஆவி எதனால் பயன்படுது? இந்த சரீரத்துக்கு மட்டும்தான் பயன்படும், வேறு எதுக்குமே என்ன செய்யாதுங்க, பயன்படாமல் போய்விடுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம், பிரசங்கி எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 19, 20, 21 கூட வாசிக்கலாம். சம்பவிக்கும் எந்த வசனத்தை வாசிக்கிறீங்க? பிரசங்கி 3:19 வாசிங்க வாசிங்க வாசிங்க. ஒரு மனுஷன் என்னத்த மாட்டில் மேன்மை உள்ளவன் இல்லை ஐயா, எல்லாம் ஒன்று தான். எல்லாத்துலேயும் என்ன இருக்குங்க, சுவாசம் இல்லை, சரீரம் ஒன்றா இருக்குது, எல்லாம் மண்ணு தான். வாசிங்க, அதான் போட்டிருக்கேன். எல்லாம் ஒரு இடத்துக்கு போகுது. மாடு செத்தாலும் அங்கே தான் போகுது, மனுஷன் செத்தாலும் அங்கே தான் போகிறான், பறவை செத்தாலும் அங்கே தான் போகுது, எது செத்தாலும் எங்கே போகுதுங்க? அப்புறம் என்ன வித்தியாசம்? எதுவாக இருந்தாலும் மண்ணு தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ சரீரம் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணாலே உண்டாயிருக்கிறது, எல்லாம் மண்ணுக்கே திரும்புகிறது. உயிரே ஏறும் மனிதனுடைய ஆவியும் மிருகங்களுடைய ஆவியும் அறிகிறவன் யார்? ஒன்று தான் மாற்றம், மனுஷனுடைய எங்கே போகுதுங்க? அதுதான் மேலே போகுது. ஏன்? தேவனிடத்தில் போகிறது. பாக்கி எல்லாமே மற்றதெல்லாம் எங்கே இருக்குதுங்க? அப்போ சரீரம் எல்லாத்துக்கும்
அப்போ நம்ம நாயும் ஒன்று தான், சரீர பிரகாரமாக நம்மளும் ஒன்று தான், சிங்கமும் ஒன்று தான், நம்மளும் ஒன்று தான். மனுஷன் சரீரத்தில் ஒன்றும் வேற்றுமை கிடையாது, ஆவியில் தான் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. சரி, சோத்திரம் உண்டாதாக. பிரசங்கி 3:21 எடுத்து வாசிங்க. அப்போ என்ன பண்ணாங்க? உயரேறு மனுஷனுடைய ஆவியும் தாழ பூமியிலிருந்து மிருகங்களுடைய. அப்போ தாழ இறங்குற பூமி யாருடைய ஆவி? மிருகங்களுடைய ஆவியும். அப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், முதல்ல சொன்னது தான் கீழே இறங்குற ஆவி. எபிரேயர் 9வது அதிகாரம் 27வது வசனம். எபிரேயர் 9:20. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு செத்து போனால் அடுத்து என்ன உண்டுங்க? ஆமாம், நியாய தீர்ப்பு. அடுத்து நியாய தீர்ப்புக்கு தான் போவான். ஆமே, இது பைபிள் வேத வசனம் இல்லை. இந்த பைபிளில் நான் பார்க்கல, ஆனால் உலகத்தில் எல்லாரும் சொல்கிறாங்க ஒருத்தன் செத்துட்டா இன்னும் என்ன பண்ணுறாங்க? ஆமாம், வந்து இங்கே இருக்கிறாங்க, அடக்கம் பண்ணியிருக்காங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டால் அவங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிட்ருக்குறோம்? அந்த இடத்துல ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த இடத்துல போய் சொன்னால் நான் சொன்னோன்னே அவர் பதில் கொடுப்பாரு. நாங்கள் போய் எங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? பொருத்தனை எல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா? இன்றைக்கி அநேக கோயில்கள்லாம் வச்சுருக்கிறோம்லங்க, நடை பயணம், பாத யாத்திரை, காவி கட்டுதல், என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறோம்லங்க. இவங்க அங்கே என்ன இருக்குன்ட்டு போகிறோம்? ஒரு மனுஷன் செத்தா என்ன இருங்க? என்ன போட்டிருக்குங்க? இல்லை, இங்கே வேதத்தில் என்ன போட்டிருக்கு? இப்போ படிச்சிங்களே, அடுத்து நியாய தீர்ப்பு தான் உங்களுக்கு, வேற எங்கேயுமே இடம் கிடையாது. ஆமே, மரித்து உயிர் தெழுந்த ஒரே நபர் யாருங்க? இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். மரியாள் உயிர் தெழுந்தாங்களா? யார் பார்த்தா உயிர் தெழுந்துன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க உயிர் தெழவும் கிடையாது. அந்தோனியார் உயிர் தெழுந்தாரா? இல்லை. சவேரியார் உயிர் தெழுந்தாரா? இல்லை. அப்போ யாருமே உயிர் தெளியாத ஆளை எப்போ பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுற போகிறோம்? அவர் நியாய தீர்ப்புக்கு ரெடியாக நின்றுட்டு இருக்கிறாங்க. நம்ம போய் அவங்கள்ட்ட போய் நின்று எனக்கு ஏதாவது வேண்டிக் கொள்ளுங்க, எனக்கு ஏதாவது வேண்டிக் கொள்ளுங்க. புரியுதுங்களா? வேதம் சொல்கிற ஒருத்தன் மறிச்சாலும் அடுத்து நியாய தீர்ப்பில் போய் நின்றுட்டு இருக்கான். அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. செய்கிறது பூரா கடவுள் தான் செய்ய முடியும். ஆமேன். அது நாம் மகிமைப்படுவதாக. அது உண்மைதானுங்களா? வாசிக்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 19லிருந்து 26 வசனங்கள் வரை. இதுதான் வேதத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை விளங்க பண்ணுகிறதே இந்த இடம் தான். வாசிக்கலாம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசர் என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் கிடந்து இப்போ பாருங்க, ஒரு 2 மனிதர்களை குறித்து சொல்கிறது. ஒரு ஐஸ்வர்யமான ஒரு மனிதன் இருந்தான், பேர் இல்லை. அப்போ அவனுடைய வீட்டு வாசப்பல்ல ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பிச்சைக்காரன். இவன் வீட்டிலேருந்து என்ன இலை உழுவுமோ அதை தான் அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஆனால் அவர் பேர் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். இப்போ புரியுதுங்களா என்னன்ட்டு? 2 பேருமே சாகுறாங்க. இப்போ 2 பேருமே மறிக்கிறாங்க. ஏன்னா 2 பேருக்கும் அது நியமம் தான். யார் வேணாலும் நம்ம ஐஸ்வர்யான இருந்தால் ரொம்ப நாள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. 2 பேருமே சாகுறாங்க. இப்போ நிலை பாருங்க. தரித்திரன் மரித்து தேவதூதராலே ஆபிரகாமுடைய மடியிலே, அதுதான் இளைப்பாறுதல் ஸ்தலம். நம்ம போடுவோம் இல்லைங்க, ஒருத்தர் இறந்து போயிட்டா என்ன பண்ணுவாங்க? RIP அப்படின்னு என்னங்க? ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? இளைப்பாறுதல் இருக்கிறார்கள். ஆமென். எதையும் தாங்கும் இதயம் தெரியாதா? அண்ணாதுறையில் கல்லறையில் இருக்குங்க. எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குறது. அவருக்கும் வேதம் தெரியும். அதனால் ரெஸ்ட் இன் பீஸ், இளைப்பாறுதலாக இருக்கிறார். அப்போ என்ன சொல்கிறாங்க? 2 பேரும் செத்தாங்க. ஆனால் ஒரு மனிதனை தேவதூதர்கள் தூக்கிட்டு போய் ஆபிரகாம் மடியில் ரெஸ்ட் பண்ணுறாங்க. இளைப்பாற பண்ணிட்டு இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு இருக்கிறான், வேதனைப்பட்டு இருக்கிறான். இப்போ பாருங்க, அதை தேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். வாசிங்க. ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான் பாதாளத்திலே. அப்போ அங்கே என்ன இருக்குதுங்க? பாதாளத்தில் கொண்டு போய் ஒருத்தர் மனுஷனை போட்டாங்க. அங்கே என்ன உண்டாயிருக்கிறது? வேதனை உண்டாயிருக்கிறது. அப்போ மரித்த பின் நடக்கிற ஒரு காரியத்தை தான்
இந்த வேத வசனம் லூக்கா புஸ்தகம் சொல்கிறது. வேறு எந்த இடத்த காட்டிலும் இந்த ஒரு இடத்துல தான் பரலோகம் நரகம் அல்லது இளைப்பாறுதலான இடம் நரகம் என்பதை பற்றி தெளிவாக சொல்லி கொண்டு இருக்கிற இடம் இந்த ஒரு இடம் தான். அப்போ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 2 மனிதர்கள் மரித்தார்கள். ஒரு மனிதன் ஆண்டவருடைய பிரியமானவனாக இருந்தால் அவன் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ஆபிரகாம் மடியிலே இளைப்பாரி கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னொரு மனிதன் பெயர் இல்லை. ஆனால் அவன் ஐஸ்வர்யனாக இருந்தாலும் அவனும் அடக்கம் பண்ணுகிறான். ஆனால் அவன் இருக்கிற இடமோ நரகத்திலே இருக்கிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். பாதாளத்தில் அவன் வாசிங்க. பாதாளத்தில் அவன் வேதனை படுகிற பொழுது. நல்லா கவனிங்க. நம்முடைய சரீரம் தான் வேதனைப்படுது நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நெருப்பில் காட்டிட்டா நம்ம கை என்ன பண்ணுங்க? சுடும். அல்லது கையை வெட்டுப்பட்டு போனால் வலி இருக்கும். ஆனால் நம்முடைய ஆத்துமாவுக்கும் வலி உண்டு என்பதை இந்த வேத வசனம் தெளிவாக சொல்கிறது. ஆமென், ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. வலி இருக்கும். நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிற ஆத்துமாவுக்கு வலி உண்டு. அந்த வலி தான் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறான். வேதனை அவனுக்குள்ள என்ன செய்யுதுங்க? அவன் பாதாளத்தில் இருக்கிறானாம். அவனிடத்தில் வேதனை காணப்படுகிறது. தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அவனுக்கு பார்வையும் இருக்கிறது. எவ்வளோ கொடுமை பாருங்க. நீ உட்காந்து ஜெயிலில் அனுபவிக்கிறது பிரச்சனை கிடையாது. ஆனால் உன்னோடு கூட இருந்தவன் நல்லவனா அங்கே நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறத பார்த்து பார்த்து வேதனை அடைகிற ஒரு இடத்துல கொண்டு பாடிடுவார். ஆமென். புரியுதுங்களா? நான் சொல்கிறது புரியுதுங்களா? கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள். இந்த நிலையில் நாம் இருக்கும்போது எங்கே இருக்கிறோன்னு யோசிச்சு பாருங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஒரு வேளை பாதாளத்தில் இருந்தால் எனக்கு வேதனை தெரியுதுங்க. ஆனால் வேதனை தெரியும் போது நான் கண்ணை தேரெடுத்து நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் மட்டமான பயலாக ஒருத்தன் இருந்தால் அவங்க ஆபிரகாம் மடியில் சொகுசாக வாழும் பொழுது என் நிலைமை எப்படி இருக்குங்க? இந்த வலியை காட்டிலும் அந்த வலி அதிகமாக இருக்கும். அது எப்படி உடனே நின்று போயிடும் நினைக்கிறீங்களா? இல்லை. வாசிங்க தொடர்ந்து. பாருங்க, எனக்கு ரொம்ப சூடாக இருக்குப்பா. அப்போ என்ன பண்ணுங்க? உணர்வு இருக்கு இல்லையா? பார்க்குறான், வேதனைப்படுறான், உணர்வுகள் இருக்குது. அப்போ என்ன, கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து நாவில் விட்டு குளிர பண்ணுங்கப்பா அப்படிங்கிறான். அதுக்கு சொல்கிறாங்க, வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்திலே நல்ல சொகுசாக வாழ்ந்தப்பா, சரீரத்தை சீராட்டின, நல்ல சாப்பாடு சாப்பிட்ட, நல்ல சொகுசாக வாழ்ந்த, யாரை பற்றியும் கவலை இல்லை, என் வீடு உண்டு, என் உண்டு, எங்கள் பிள்ளைங்க உண்டு, அப்படியே சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோமே, நல்லா அழிஞ்சுச்ச. இப்போ என்ன பண்ண? லாசருவும் தீமைகளை அனுபவிச்சான். அப்போ என்ன, ஏங்க அவன் அனுபவிச்சதும் இவன் அனுபவிச்சதும் என்ன வித்தியாசம்? அவன் பிச்சைக்காரன் அனுபவிக்கிறான், சாப்பாடுலாம் அனுபவிக்கிறான். இவன் காசு இருக்குது, சாப்பிட்றான். அதில் என்ன பிரச்சனை? வாசலில் ஒருத்தன் சாப்பிடாமல் இருக்கிறானே, அவனுக்கு என்ன செய்யலாம்? ஒரு வேளை சாப்பாடு போடலாம். ஆனால் அவன் என்ன பண்ணான்? நாய்களை கூட பருக்கள் நக்கும்போது கூட உன்னால் என்ன செய்யலாங்க? நான் தான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கேன், என்ன ஒன்று பிரயோஜனம் ஆகின்னு சொல்லி விட்டுட்டான் போல இருக்குங்க. புரியுதுங்களேங்க? தன்னுடைய சரீரம் ஒருத்தருக்கு பயன்படுத்தும் பொழுது என்ன செய்கிறாங்க? அதை விட்டு கொடுக்குற ஒரு அனுபவம், அது ஏதோ ஒன்று இருந்திருக்கு அவனுக்கு. அதனால் அவனை என்ன பண்ணுறாங்க? அவன் அங்கே இருக்கிறதை பார்க்குறோம், வேதனைப்படுகிறோம். வாசிங்க. தேற்றப்படுகிறான், வேதனைப்படுகிறாய், அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் கடந்து வரவும் கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாயிருக்கிறது. அப்பா, நரகத்தில் இருக்க எங்கே போக முடியாது? இளைப்பாறுதல் இடத்துக்கு போக முடியாது. இளைப்பாறுதல் இருக்கிற இடத்துக்கு எங்கே போக முடியாது? அதனால் இடையில என்ன இருக்குங்க? அப்போ இது பொய் சொல்லுமாங்க? அப்புறம் எதுக்குங்க கல்லறைக்கு போகிறோம்? அப்புறம் எதுக்குங்க கல்லறைக்கு போகிறோம்? முடிஞ்சு போச்சு சாப்டரு. அப்புறம் ஏன் அங்கே போய் போட்டுட்ருக்குறோம்? அங்கே ஒன்றுமே இல்லையே. ஆத்துமா தான் இளைப்பாறுதல் செலவுக்கு போச்சா? இங்கே எல்லாம் நாயும் ஒன்று தான், மனுஷனும் ஒன்று தான், மிருகங்களும் எல்லாமே ஒன்றா தானே கிடக்குறான். இப்போ இதில் என்னத்தை பண்ணிட்டு யாதையும் முக்கியப்படுத்துகிறீர்கள்?
மண்ணாய் போன மனிதனுடைய சரீரத்தை முக்கியத்துவப்படுத்துகிறோமா, அல்லது ஆத்துமாவை முக்கியப்படுத்துகிறோமா, ஆவியை முக்கியப்படுத்துகிறோமா? கல்லறையில் போய் நின்றுட்டு என்ன பண்ணுறேன்னே தெரியல, யாரோ ஒருத்தவங்க செஞ்சானா அதை நான் செய்யணுங்கிற அவசியம் இல்லைங்க. எனக்கு வேதம் தெரியுங்க, என்னுடைய ஆவி வேறு, என்னுடைய வேதம் சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. அங்கே போய் நின்று அழுவுறது, புலம்புறது ஒரு பிரயோஜனமும் ஆகாது. கஷ்டம் இருக்கும். ஒருத்தவங்க செய்து இறந்து போனவங்களும் நினச்சி பார்த்தா நமக்கு சோகம் வரும். அது வீட்டில் இருந்தாலும் சோகம் வரும், அங்கே போய் இருந்தால் தான் சோகம் வரும்னு அவசியமே கிடையாது. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க அந்த ஆத்மா அப்படியே கொண்டு போய் தள்ளி கொண்டு போய் எங்கே சேர்ப்பாங்க. அப்போனா இது பொய். அவங்க சொல்கிறது சரியாக இருந்தால் இது பொய்யா இருக்க முடியும், இது நிஜமாக இருந்தால் அவர்கள் சொல்கிறது பொய். அப்போ நான் எதை ஏற்றுக்கணும்? வேதமே வெளிச்சம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இது தாங்க தெளிவாக சொல்லிகிட்டு இருக்குது. ஐயா, நீ கல்லறையில் போனால் முடிஞ்சு போன கதை, ஒன்றும் பண்ணாத, உன் ஆத்துமா ஜாக்கிரதையாக வச்சுக்கிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் 2 பேதுரு 2வது அதிகாரம் 6 to 9 வசனங்கள் வரை. யாரெல்லாம் அவபக்தியாக நடந்தாங்களோ சோதோம் குமாரை அழிச்சதை ஞாபகப்படுத்துகிறாரு. இப்போ இந்த வேதத்தில் சோதோம் குமார பட்டணம் ஏன் அழிக்கப்பட்டது என்பதற்கு காரணம் அவர்களுடைய அக்கிரமமும் அவங்களுடைய நீதியற்ற காரியங்கள் தான். இதை நமக்கு அறிவை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி தான் இதை நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ரட்சித்திருக்கு. அப்போ ஏன் அந்த ஊர் அழிஞ்சு போகும்போது அவனை முடிச்சு கையை பிடிச்சி மல்லு கட்டி என்ன பண்ணாரு, மலைக்கு தப்பி ஓடிப்போ சொன்னாரா இல்லையாங்க? ஏன் அவனை ஏன் ரட்சித்தாரு? நான் அக்கிரமக்காரன், அவனா அழிச்சிடுண்டா, நீ நீதிமான்றா, அவனுக்காக ஜெபிக்கிறாள்ரா, நீ வாடான்னு சொல்லி. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, சோதோம் குமார பட்டத்தில் என்ன பண்ணியிருக்கிறான், அவன் அந்த பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தவங்க அந்த பட்டணத்தில் நாசமாகாதபடி வெளியில் கொண்டு வந்தார். ரட்சித்திருக்க. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவனை சோதனை என்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும். அப்போ நாம் செஞ்ச எந்த ஒரு காரியத்திற்கும் பலன் உண்டு. ஆமேன். அது நியாய தீர்ப்பு நாள் என்ன செய்றாங்க, அக்கிரமக்காரராக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணியிருக்காங்க, நல்லவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, ரட்சிக்கப்பட்டவர்களாம் பரவாயில்ல, நியாய தீர்ப்பு நாளுக்கு வச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். என்ன வசனம் சொல்லியிருக்கீங்க, அதை சோதனை என்று ரட்சிக்கவும் அக்கிரமக்கார ஆக்கினைக்குள்ளார்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுடைய ஆத்துமாவுக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் சரீரத்தை ரொம்ப முக்கியத்துவப்படுத்துகிறோமே, இந்த சரீரத்தை நீங்கள் எவ்வளவு நாளும் பாதுகாக்க முடியாது. நாளைக்கு இருக்குமா தெரியாது, நாளைக்கு இருக்குமா தெரியாது, எப்போ போகுன்னு தெரியாது. ஆனால் இதற்காக நான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோமே. ஆனால் உங்களுடைய ஆத்துமா என்னைக்கு இறந்தாலும் அது நரகத்துக்கு போகுமா அல்லது ஆண்டவருடைய இளைப்பாறு ஸ்தலத்துக்கு போகுமா என்பதை நமக்கு தெரிந்திருக்கிறது, ஆனால் கவனிக்கல. ஆமென். புரியுதுங்களா? இந்த சரீரம் எப்போ போகுன்னு தெரியாதுங்க, ஆனால் ஆத்துமா நரகத்துக்கு போகாமல் இருக்கிறது எனக்கு என்ன செய்யுங்க, எனக்கு தெரியும், அதை நான் தெரிந்திருக்கேனா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் மார்க் எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 43 பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ சரீரத்தையே மேன்மை பாராட்டாதையா, இது பிரயோஜனம் இல்லாத ஒன்று இல்லைங்களா. ஒரு முறை தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி எக்ஸிபிஷன் போட்டது. அங்கே மெடிக்கல் காலேஜில் எக்ஸிபிஷன் போடுவாங்க. நான் ரொம்ப சின்ன பிள்ளை ஒரு ஹைஸ்கூலில் படிக்கும்பொழுது எங்கெல்லாம் ஸ்கூலில் என்ன பண்ணுறாங்க, டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கள் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜுக்கு சுற்றி பார்க்குறதுக்காக மெடிக்கல் கேம்ப் இருக்குது வாங்கன்னு எல்லாம் பார்த்தாங்க. எலும்பு எல்லாமே வந்து இருந்துச்சு. ஒரு இடத்துல பார்த்தா கோவாலை பாருங்கள்னு எழுதி இருந்துச்சு. யாருங்க, கோவாலை பாருங்கள். பார்த்தா வரிசையாக டப்பாவாக இருக்குது. என்னன்னு பார்த்தா தண்ணி இருக்குது, ஒரு தீக்குச்சி அந்த மருந்து இருக்குது, சுண்ணாம்பு கொஞ்சம் வச்சுருக்குறாங்க, இப்படி ஒன்றா இருக்குது. இதெல்லாம் என்னங்கன்னு கேட்டால் ஒரு மனிதன்கிட்ட இருக்கிற ரசாயன காரியங்கள் பூரா இவ்வளோ தான்.
இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தா ஒரு கோபால். புரியுதுங்களா? நம்ம ஏன்னா எல்லாமே உலகத்தில் கிடைக்கிற பொருள் தான் நமக்குள்ளே இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. இதில் தான் நம்ம மேன்மை பாராட்டிக்கணும். யார் தெரியுமா? வச்சனா போனால் அவ்வளோ தொந்தரவு இதில் தான் இருக்குது. பயங்கர எரிச்சல், பயங்கர பொறாமை, பயங்கர வேதனை எல்லாமே இதுக்குள்ளே தான் வச்சுட்டு அடங்கியிருக்கோம். ஆனால் இது ஒன்றுக்கும் பிரயோஜனம் கிடையாது. அதுதான் சொல்லிகிட்டு இருக்குது. அப்போ என்ன பண்ணாங்க? சரீரத்தை குறித்து அது ஒன்றும் இல்லையா, ஒரு எல்லாமே ஒரு ரசாயன கெமிக்கல் தான் எல்லாமே. சுண்ணாம்பு கொஞ்சம் இருக்குது, பாஸ்பரஸ் கொஞ்சம் ஒன்று இருக்குது, தண்ணி இருக்குது, இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல, கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தான் தெரியும். அப்படி போட்டு அவங்க வரிசையாக வச்சுருந்தாங்க. அப்படியே வரிசையாக டப்பா வச்சுருப்பாங்க. கடைசியில் சின்ன டப்பா வரும் வச்சுருந்தாங்க. அதை புரியுதுங்களா? எலும்பு, கால்சியம், அதுக்கு சுண்ணாம்பெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம வச்சுருக்கிறோமே. ஆனால் ஒரு காரியத்தை அதை தான் வசனம் சொல்லுது, வாசிங்க. உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கையுள்ளவனாக அவியாத அக்கனியில் நரகத்தில் போவதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பது. நீ 2 கையனாக இருந்து நீ போகிறத, நரகத்துக்கு போகிறத காட்டிலும் நீ என்ன பண்ணுங்க, ஊனமாக எங்கே போகலாம்? அங்கே ஊனம் நமக்கு என்ன ஆகுங்க? கை வந்துடும். புரியுதுங்களா? இங்கே ஊனமாக இருக்கலாம், ஆனால் அங்கே என்ன இருக்குங்க, நமக்கு கை வந்துருங்க. அதனால சொல்கிறாங்க, நீ சொல்கிறாங்களா வலது ரைட்டு லெஃப்ட்டு, இவர் ரைட்டு அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம்லங்க, அதெல்லாம் வேண்டாம். அது என்ன சொல்லிருக்கு? அது வசனத்தை வாசிங்க. அங்கே அவர்கள் புழு சாகாமலும் ஆவியாமல் இருக்கும். நமக்குள்ளே என்ன இருக்குங்க? அந்த புழு சாகாது. நொய்யி 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 நோய். பாருங்கள் இந்த வேதனையை பாருங்கள். ஒரு சாதாரணமாக செப்டிக் ஆகி போச்சுன்னா அந்த சலம் உள்ளே இருந்தால் என்ன பண்ணுங்க? கட்டுக்கும், தூக்கம் வராது. எப்படா அதை எடுத்துட்டதுக்கப்புறம் தான் அப்பா கொஞ்சம் நிம்மதி வரும். புரியுதுங்களா? ஆனால் நம்ம ஆத்துமாக்குள்ள ஒரு புழு இருந்துக்கிட்டு நோண்டிக்கிட்டு நொரன்னு இருந்துச்சுன்னா, அக்கினியில் வெந்துக்கிட்டு இருந்து அங்கே ஒருத்தர் நல்லா இருக்கான பார்த்துக்கிட்டு வேதனை போட்டு இருந்தால் இந்த ஆத்துமா எவ்வளோ கொடுமையான காரியமாக இருக்கும். அங்கே போகக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறார். அதுக்கு நம்ம என்ன அக்கறை எடுக்கிறோம்? அதுக்காக நம்ம என்ன பிரயாசப்படுறோம்? சரீரத்துக்கு நம்ம கொடுக்குற காரியத்தை காட்டிலும் அதுக்கு ஒன்றுமே கொடுக்கறது கிடையாது. வேத வசனத்தை வாசிக்கிறோமா, ஜெபிக்கிறோமா? இன்னும் பின்னாடி எல்லாம் வாசிக்கலாம். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, அது வரிசையாக பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று இது இல்லைனாலும் பரவாயில்லப்பா, இது இல்லைனாலும் பரவாயில்ல, உன் ஆத்துமாவை காப்பாற்றிக்கோ, அங்கே புழு சாகாது, அங்கே நீ வேதனை இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அப்போது நாம் எதை முக்கியத்துவம் படுத்தணும்னு சொன்னால், ஐயா காலம்பரை எங்கே இருந்துச்சு, நான் அழகாக இருக்கிறேன் நீங்கள் நினைக்கிறத காட்டிலும் என் ஆத்துமா பர்ஃபெக்டாக இருக்கிறது மட்டும் நீங்கள் நினச்சி பாருங்கள். அதுதாங்க நமக்கு ஆசீர்வாதம். காலம்பரை எந்திரிச்சோன்னு பார்த்தேன், ஆண்டவரே என் ஆத்துமாவை ஆசீர்வதி, நீங்கள் ஏதாவது ஒரு தப்பு பண்ண என்ன மன்னிங்கன்னு சொல்லி உங்கள் ஆத்துமாவை நீங்கள் செதுக்கி கொண்டே இருந்தீர்களானால் நம் வேதனையிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். அது இல்லாதபடிக்கு இதை மாற்றி அங்கே மாற்றி இங்கே மாற்றி எல்லாம் சரி பண்ணி நான் சூப்பராக இருக்கேன்னு போனீங்கன்னா ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். வாசிங்க, வெளிப்படுத்தல் விசேஷம் 20:15 எடுத்து வாசிக்கலாம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவனாக எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். அப்போ இதெல்லாம் பாருங்கள், இந்த சரீரத்தை மெயின்டைன் பண்ணலாம் யார்? அவங்க பேரெலாம் எங்கே இருக்காது? அங்கே எழுதுறது யார்? கடவுளே எழுதுறாரு. அப்போது ஜீவ புஸ்தகத்தில் யார் பேர் எழுதப்பட்டிருக்கோ அவங்க தான் அக்கினி கடலுக்கு போக முடியாது. அந்த பேரை ஒரு பாஸ்டரால் என்ன செய்ய முடியாது? பிஷப்பால், ஒரு ஃபாதரால், யாராலையும் எழுத முடியாதுங்க. அது இயேசு கிறிஸ்துவை பார்த்து இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேர் எழுதுனா உண்டு. இந்த பேர் எழுதுவதற்கு நான் என்னென்ன முயற்சி எடுக்கணுமோ அத்தனை ஆத்தும முயற்சி எடுப்பனையானால் தப்பித்துக் கொள்வேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்குங்க? அக்கினி கடலில் புஸ்தகத்தில் பேர் இல்லைன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுவோம். ஆமே, புஸ்தகத்தில் இருந்துச்சுன்னா அங்கே போயிடுவோம், புஸ்தகத்தில் இல்லைன்னா அங்கே போயிடுவோம். ஆமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 28வது வசனம். அப்போ நம்ம என்னதான் பண்ணலாங்க? ஆத்துமாவை கொல்ல வல்லவராய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவருக்கு. யாருக்காக நீ பயப்படாத? சரீரத்தை கொல்ல வல்லவருக்கு நீ பயப்படாத. எதை கொல்ல வல்லவருக்கு பயப்படுங்க. ஆமாம், பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லிட்டாங்க, ஐயா எல்லாம் ரொம்ப பக்திவான், கோயிலுக்கு போகிறான் பாரு. பயந்துட்டோம். யார்கிட்டையாவது சொல்லிவிட்டானா? சொன்னால் என்ன, கோயிலுக்கு தானே போகிறேன்,
கல்லறைக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க, கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம். நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்ப்பா, கல்லறைக்கு நாங்கள் இடமும் வாங்கி வச்சுருக்கோம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. ஏன் பயப்படுறீங்க? வசனத்துக்குள்ளே வாங்க. நீங்கள் பின்னவே அவங்க மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். ஏன் மனுஷனுக்கு பயப்படணும்? நீங்கள் மனுஷனுக்கு பயப்படாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தோற்று போவீர்கள். உங்கள் மனிதனுடைய சரீரத்தை கொல்ல வல்லவருக்கு பயப்படாமல் உங்கள் ஆத்துமாவை கொல்ல வல்லவருக்கு பயப்படுங்கள். ஆமென். இல்லைங்க, அவங்க ரொம்ப முக்கியமான, எவன் வேணாலும் முக்கியமாக இருக்கட்டும், என் தேவனை காட்டிலும் முக்கியமான ஒருத்தரும் உலகத்தில் கிடையாது. அல்லேலூயா. யாருக்கும் பயப்படணும் அவசியமே கிடையாது, ஆண்டவருக்கு மட்டும் பயந்தால் போதும். ஆனால் நீங்கள் எல்லாருக்கும் பயந்துட்டு கிடக்குறோம். சுவிசேஷம் சொல்லணுமா, அடிக்க வந்துட்டானா, ஆண்டவர்கிட்ட சொன்னார் நீ இப்போ நான் உங்க கூட இருக்கிறேங்கிறாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறாங்க, அடிக்க வந்துட்டேன்னா. அப்போ யாருக்கு பயப்படுறாங்க? ஏன் பயப்படுறாங்க? என்கிட்ட வேறு ஆவி இருக்குது. என்னட்ட கர்த்தருடைய ஆவி இருந்தால் எனக்கு தைரியம் இருக்கும். அப்போ என்னுடைய செயல்பாடு வித்தியாசமாக இருக்கும். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், என் தேவனுக்கு மாத்திரமே நான் பயப்படுவனாக இருப்பேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. வாசிங்க. பயப்படுங்கள். அப்போ என்ன செய்யறாங்க? நரகத்தில் யார் என்ன அழுத்துறான்னு சொல்கிறாரோ அவருக்கு மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணுங்க, வேறு யாருக்கும் பயப்படாது. நரகத்தில் யார் கொண்டு போய் ஏசுனாதான் நரகத்துக்கு கொண்டு போயிடுறாரு. ஆண்டவரே என்னை நரகத்துக்கு போகாமல் என்னை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி நீங்கள் ஆத்துமாவுக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். அப்போ ஆண்டவருக்கு நீங்கள் பயப்படணும். ஆண்டவருக்கு பயப்படுறதுனா என்ன பண்ணுறது? சரி, பயம்ங்கிறது என்ன? 8:30 மணிக்கு ஆண்டவர் வந்துட்டாரியா, நான் வரமாட்டேங்கிறேன் ஐயா, பயம் இல்லையே. இதுதானே பார்க்குறோம். இன்னும் குளிக்கலாங்க, காலம்புற இன்றைக்கி ஒரு நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை, வாரத்துக்கு ஒரு நாள், அந்த நாளே ஞாயிற்றுக்கிழமை போய் சர்ச்சுக்கு போனால் அவளெலாம் சீக்கிரம் போக முடியாது. எதை சீராட்டுறோம்? ஆசீர்வாதம் எப்படி வரும்? அப்போ ஆண்டவருக்கு நான் பயப்படலை. அப்போ ஆண்டவருக்கு பயப்படாதபடி நான் எதை பயப்படுறேங்க? இன்னும் கொஞ்சம் கை முடக்கி படுக்கட்டும், இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும். சோம்பேறியை பற்றி ஆண்டவர் வேதத்தை அழகாக சொல்லிட்டு இருக்கிறார். என்ன சொல்கிறாங்க? விதைக்கும் பொழுது விதைக்காமல் இருந்தாலும் அறுக்கும் பொழுது என்ன, பிச்சை கட்டால் கூட கிடைக்காதுன்றாங்க. சோம்பேறியாக இருக்கக்கூடாது. காலம்பரை எந்திரிச்சு அப்புறமேல போய் படுத்து தூங்கிக்க போகிறோம். ஒரு நாள் பூரா இருக்குது, 2 மணி நேரம் தானங்க உட்காந்துருக்க போகிறோம். அதுக்கப்புறம் நல்லா படுத்து தூங்கிட்டு போகிறோம். இப்போ என்ன பிரச்சனை? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ யாருக்கு பயப்படுகிறோம்? கர்த்தர் இருக்கிறாருக்கு ஒரு இடம் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல ஒரு பய உணர்வு இருக்கணும். ஐயோ ஆண்டவர் இருக்கார், என்ன பேச போகிறார், அந்த பய உணர்வோடு நம்ம கேட்கும் பொழுதுதான் அது மிகவும் ஆர்வமாக இருக்கும். அதுதான் பயப்படுகிற பயம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம் வாசிங்க. இல்லை 11. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிலுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாமிச இச்சைகளை விட்டு விலகி. அப்போ எதை விட்டு விலகணுமா? ஆத்துமாவை நான் சரியாக செய்யணும்னா கடவுளுக்கு முதல்ல பயப்படணும். 2வது மாமிச இச்சையை விட்டு நான் விலகணும். எனக்கு நிறைய ஆசை இருக்கும், இந்த சரீரத்துக்கு நிறைய ஆசை இருக்கும். ஆமே ஆமே. ஆமாம், சாப்பாட்டை குறித்து ஆசை இருக்கும், உடல் ரீதியான ஆசைகள் இருக்கும், பெருமைக்குரிய ஆசீர்வாதங்கள் இருக்கும், பணத்துக்குரிய ஆசை இருக்கும். இதெல்லாம் இந்த மாமிசத்துக்குரிய ஆசை தான் இருக்குது. ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்கீங்க? அதை நீ விட்டுடுப்பா, அதெல்லாம் நீ விட்டு விலகிடு. அது மாமிசத்து காரியம், அதை பற்றி ரொம்ப கவலைப்படாத. இது எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். அப்போ என்ன பண்ணுங்க? அதை போர் செய்கிற மாமிச இச்சைகளை விட்டு நீங்கள் என்ன செய்யணுங்க? விலகுங்க. அப்போ மாமிசத்தினுடைய காரியங்களை நீங்கள் என்ன பண்ணாதீங்க? போற்றி பாராட்டாதீர்கள். 1 பேதுரு 11வது வசனம். ரைட்டு. சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவிட்டதும். அப்போ என் ஆத்துமாவை எதுங்க உயிர்ப்பிக்கிறது? இந்த பைபிள் படிக்குது. இந்த வேதம் தான் என்ன செய்யுதுங்க? ஒரு வருஷத்தில் ஒரு முறையாவது பைபிளை படிக்கணும்னு சொல்லியிருந்தா ஒரு முறையாவது படிச்சிருக்கிறோமா? இது படித்தாதான் உயிர்ப்பிக்கும். இதை பார்த்தோன்னே தான் நான் தப்பை எனக்கு உணர்த்தும். அந்த தப்பை உணர்ந்தாலும் நான் மாறுவேன். நான் மாறும்போது தான் எனக்கு ஆசீர்வாதம் வரும். அப்போ தான் எனக்கு கடவுளுக்கு பயப்படுகிற பயம் வரும். இதை நான் படிக்காமல், இதை பயப்படாமல், இதை நான் வாசிக்காமல் இருந்தேன்னு சொன்னால் எனக்கு எப்படி ஆத்துமாவை உயிர்ப்பிக்க முடியும்? நீங்கள் சரீரத்துக்கு எவ்வளோ வேணாலும் மேக்கப் போடுங்க,
எவ்வளோ வேணாலும் பவுடர் அடிங்க, எவ்வளோ வேணாலும் டை அடிங்க, எவ்வளோ வேணாலும் நல்ல ட்ரெஸ் எல்லாம் போடுங்க. ஆனால் ஆத்துமாவுக்காண்டி நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்காமல் போயிட்டீங்கன்னா வெஸ்ட். இதில் காட்டுற மேன்மையை காட்டிலும் இதற்கு காட்டுகிற மேன்மை பெரிதாக இருக்கிறது. வேத வசனத்தை நீங்கள் வாசித்து அதை புரிஞ்சிக்காமல் இருந்தால் ஆத்துமா நரகத்திற்கு போகும், அதுதான் சாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியம் சங்கீதம் 24:3-4. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் கபடமாய் ஆனாயிடாமலும் இருக்கிறானே. தன் ஆத்துமாவை எதுக்கு ஒப்பு கொடுக்கலங்க? மாயைக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அப்படின்னா என்னங்க? மாயைன்னா என்னங்க? புரியல. உலகத்தினுடைய காரியங்கள் மாயை. ஆமாம், சாலமோன் சொல்லியிருக்கிறாரு. எல்லாத்தையும் பார்த்தேன், எல்லாமும் மாயை. வேறு நாங்கள் ஒரு கல்லறைக்கு போனேன். அந்த கல்லறையில் என்ன வந்துச்சுங்க? எனக்கு ஆசீர்வாதம் வந்தது, மாயை. நான் இந்த இடத்துல நடந்து போனேன், எனக்கு இது நடந்தது, மாயை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் வெளியில் எங்கேயும் தேடாதீங்க, ஆண்டவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறாரு. மாயையான ஒரு காரியத்தை செய்கிறீங்க, அடுத்தவன் சொல்கிறதெல்லாம் தேடிட்டு என்ன பண்ணுறீங்க? சாஸ்திரம், சம்பிரதாயம், ஜோசியம், பாரம்பரியம், கட்டுகள் இல்லைங்களா? சிலைக்கு ஐயோ இந்த கல்யாணமும் வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் வந்துட்டா போதும், படுத்துகிற பாடு சடங்குகளை கொண்டு வச்சு என்ன பண்ணிடுறாங்க. ஆனால் அதுலேயும் இன்னும் விசுவாசி என்ன பண்ணுறாங்க? ஐயோ இன்னைக்கு என்ன கிழமை, விசுவாசிக்கு என்ன கிழமை? எல்லா நாளும் நல்ல நாள் தான். அப்போ நம்ம மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நல்ல நாள் பார்க்குறோம், நேரம் பார்க்குறோம், சகுனம் பார்க்குறோம். யாரும் வரக்கூடாது, யாரும் வராமா, யாரும் வர. பூனை கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு வேறு கர்த்தம். அது பூனை இருக்கிறது ஊர் வருதுங்கிறதுக்காக வேண்டி அது சொன்ன காரியங்கள் வேறு. சரி, அதையும் வச்சிங்களேன். சகுனம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன் நீ ஒன்றும் பார்க்கணும், உன் கூட ஆண்டவர் வர்றார மட்டும் பாருங்கள். மாயையான காரியத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்க ஒன்று சொன்னாங்கங்க, அந்த இடத்துல போனால் நல்லா இருக்குண்டாங்க. ஐயா, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் நல்லவர் நல்லவர்னு சொல்லி வேதம் சொல்லிக்கிட்டே இருக்குது. என்னை நோக்கி கூப்பிடு, அறிவுக்கு எட்டாதமான காரியங்களை செய்வேன் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதை விட்டுட்டு நான் அங்கே போய் யார்கிட்டயே பஞ்சாயத்து பண்ணிட்டு உட்காந்துருக்கிறேன். இன்னும் சில பேர் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறாங்க? வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவர் என்னமோ நமக்கும் அவருக்கும் ஒரு வியாபாரம் மாதிரி. ஆண்டவரே நீர் எனக்கு இதை செய்தீர்களானா நான் உனக்கு செய்வேன். ஏன்னா அவர் அதுக்காண்டி தான் உட்காந்துருக்கிறாரு. மாயை. நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒன்றும் பஞ்சது. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. ஆண்டவரே எனக்கு இது சரியானா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்னு கேட்குறது தான் ஆத்மா சரியானதாக இருக்கும். ஒரு காரியத்தை எனக்கு நடக்கணுமா, ஆண்டவர்கிட்ட போய் உட்காந்து முழங்கால் போய்ட்டு ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். ஆண்டவரே நான் என்ன செய்ய, அப்படி தானே கேட்டார். நான் இதை செய்கிறேன், எனக்கு செய்யன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கவே இல்லை. ஆண்டவர் என்ன செய்யணும் சொல்லுங்கள் ஆண்டவரே, நான் அதை செய்கிறேன், எனக்கு இந்த காரியத்தை கொஞ்சம் செஞ்சு கொடுங்க ஆண்டவர். அப்போ ஆண்டவர் சொல்கிறார் அதை செய்யுங்க. அதை விட்டாட்டு நீங்களே டிமாண்டை நீங்களே கொடுத்துட்றது. நான் சொல்கிறத டிமாண்டை வச்சுக்கிங்க ஆண்டவரே, இதன்படி நான் செய்ய போகிறேன், நீ செஞ்சுருங்கிறது. அப்போ யார் பெரிய ஆள்? நம்ம பெரிய ஆள் ஆக முடியுமா? அப்போ நீங்கள் என்ன நடந்துச்சுன்னு அர்த்தம்? மாயை. ஒன்று நீங்களே ஏமாற்றிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஜெபம் பண்ணும்போது கூட ஜாக்கிரதையாக இருக்கணும். சோத்திரம் உண்டாவதாக. ரோமர் 6வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் அப்போ எல்லாம் மாறணும்னு சொன்னால் நான் எனக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிங்கன்னா, நான் யாருக்கு பயப்படணும், எதை விட்டு விலகணும், எதை என்னை உயிர்ப்பிக்கிறது, மாயை விட்டு விலகணும், என் அவயவத்தை நான் ஒப்பு கொடுக்கணுமா. அப்போ என்ன ஆகணும்? என் சரீரத்தை அவயவத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். எப்படி ஒப்பு கொடுக்கறதுங்க? கண்ணு ஜாக்கிரதையாக இருக்கணும். என் அவயவத்தை எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்? பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. என்னுடைய பேச்சை பரிசுத்துக்கு ஒப்பிடும். கண்ணா பின்னான்னு பேசக்கூடாது. அடுத்தவனை பற்றி புறணி பேசுறது, அடுத்தவனை திட்டுறது, இந்த வாயை அதுக்கெல்லாம் ஒப்பு கொடுக்க முடியாது. இந்த கையை அரைகிறதுக்கு இதெல்லாம் ஒப்பு கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? கால் எட்டி பொண்டாட்டியை உதைக்கிறது ஒப்பு கொடுக்க முடியாது. உங்கள் ஆயுதம் உங்கள்கிட்ட அவயவங்களை எதுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கோ அதுக்கு தான் ஒப்பு கொடுக்கணும். ஆமாம், நீதிக்காக நீங்கள் ஒப்பு கொடுங்கள்.
அப்படி நீங்கள் அவயவங்களை நீதிக்காக ஒப்புக் கொடுக்கும் பொழுது, மாயை விட்டு நீங்கள் விலகும் பொழுது, நீங்கள் உங்கள் வேதம் உங்களை உயிர்ப்பிக்கப்படும் பொழுது, நீங்கள் விலக வேண்டிய காரியங்களை புரிந்து நீங்கள் பயப்படும் பொழுது உங்கள் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆமேன். இதில் நீங்கள் கவனமாக இருந்தால் போதுங்க. உலகத்தில் இருக்க காரியம் நம்ம செய்ய வேணான்னு சொல்லலை. நம்ம அதுக்காண்டி பவுட்ரு போடாமல் வர முடியாது. என்ன தடவை பிக்காரி பாய் மாதிரி வர முடியும்? புரியுதுங்களா இல்லையாங்க? தகுதி உள்ள வஸ்திரத்தை போட்டு தான் ஆகணும். நீட்டாக வாங்க, தேவையில்லாமல். அதெல்லாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. செய்யலாம், அதெல்லாம் தவறு கிடையாது. ஆனால் அதற்கு இம்பார்ட்டண்ட்டை ரொம்ப கொடுத்துட்டு உங்கள் ஆத்துமாவை விட்டுறாதீங்க. அதுதான் சொல்லப்படுது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது, ஒரு மனுஷன் பாருங்க நிறையா சம்பாதிச்சுட்டானா, அந்த சம்பாத்தியத்தெல்லாம் கொண்டு சேர்த்து வச்சுட்டு சொல்கிறான், அப்பா எவ்வளோ நிறையா இருக்குப்பா, வைக்கிறது கூட எனக்கு இடம் இல்லை, இதுக்காண்டி என் களஞ்சியத்தை நான் இடித்து நான் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆத்துமாவே நீ பூரித்து ஆமாம் புஷ்டியாயிரு. என் ஆத்துமா சொல்லுது, கவலையே படாதப்பா, நிறையா உன் பாரு, உனக்கு எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் உனக்கு என்ன பண்ணிட்டேன். நம்மளும் இன்றைக்கி நிறைய பேர் சொல்லிருக்கேன், எப்பா என் 3 தலைமுறைக்கு நான் சேர்த்து வச்சுட்டேன்ப்பா. இங்கே என்ன சொல்கிறாரு? என்ன சொல்கிறாருங்க? அட மதியடனே, இன்னைக்கு ராத்திரி சாவ போகிற, நீ சேர்த்து வச்சது எங்கே போகுதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதான் எங்கே போக போகுதுன்னு தெரியும். இப்போ நீ அதை குறித்து கவலைப்பட்டுட்டு இருக்கிறோம்ப்பா, நிறையா சம்பாதிக்கணும், அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும். ஏய், நீ ராத்திரி இருக்கிறியா பாரியா முதல்ல. நீ ஆத்துமா இன்னைக்கு ராத்திரி எடுக்க போட போகுது, நீ எங்கே போக போகிறேங்கிறத முதல்ல பாருங்கள். நீங்கள் நாளைய பற்றியெல்லாம் கவலைப்பட்டுட்டு இருக்கலாம். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 50-54. என்னவெனில் மாமிசம் இரத்தமும் அழிவுள்ளது. இப்போ அழிவுள்ளது அழியாமல் என்ன செய்யலை? இதை சொல்லிட்டாரு. 54 வசனத்தை வாசிங்க. இது என்ன ரெண்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா இல்லையா? இல்லை, முதல்ல ஒரு வசனம் 50 வசனம் என்ன சொல்லுது? அழிவு உள்ளது அழியாமையை, அழிவு உள்ளது அழியாமை என்ன செய்யாது அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் இங்கே ஒரு வசனம் என்ன சொல்லுது? அழிவு உள்ளதாகிய இது. அது என்ன ரெண்டு வித்தியாசம்? இந்த அழிவுள்ளது அழிவுள்ளதாகவே இருந்துச்சுன்னு சொன்னால் அழியாமையை சுதந்திரிக்க முடியாது. ஆனால் இது சரியாக இருந்துச்சுன்னா அழியாமை என்ன செஞ்சிட முடியுங்க? சுதந்திரித்து கொள்ள முடியும். அப்போது நான் உயிரோடு இருக்கும் பொழுதே நான் சரியாக இருந்துட்டேன்னு சொன்னால் அழியாமையாகிய நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆமே. அப்போ நம்ம ஆட்டம் பாட்டமெல்லாம் ஆத்மாவுடைய ரட்சிப்பு எல்லாம் நம்ம உயிரோடு இருக்கிறவர்களும் தான். ஆகவே சரீரத்தை நீங்கள் பேணுவதை காட்டிலும் ஆத்மாவை நீங்கள் அதிகமாக நீங்கள் நேசித்து அதை நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கள், அதை நல்லா மேக்கப் பண்ணுங்கள், அதை நல்லா உருவாக்குங்க, அதை ஆண்டவருக்கு நேராக பிரியமாக கொண்டு வைங்க. உங்களுடைய ஆத்மா விலையேற பெற்றதாக இருக்கிறது. அதனால் சொல்கிறாங்க, உலகத்தையே ஆதாயப்படுத்தினாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. எத்தனை லட்சம் வேணாலும் சொல்கிறாங்க, பிள்ளைய கொண்டு வந்துருங்கன்னு சொல்கிறோமே, ஏங்க சொல்கிறோம்? அதை ஆத்துமா விளையேற பெற்றது. உங்கள் ஆத்துமா விளையேற பெற்றதாக இருக்கிறது. உலகத்தின் மாயைக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்துடாதீங்க. அதை சீராட்டுகிறதை காட்டிலும் உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் சீராட்டி சரியாய் வைத்திருப்பீர்களானால் நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளலாம். ஆமே. நம்ம அதிகமாக கவனித்ததுனால இதை விட்டுட்டோம், கவனிச்சுக்கிட்டே இருக்கிறோம். கவனிக்காத ஒன்றாக இருக்கிறது, அதை கவனித்து பார்ப்போமானால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமே. நாம் மகிமைப்படுவதாக அந்த வசனத்தை ஆசீர்வதிக்க முடியாது. சகோதரி ஜெபம்.